கோடை காலத்துல சரும பாதுகாப்பு. ஏன்னா சருமத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய வியர்வை வர ஆரம்பிச்சிரும். ஸ்கின் வந்து எனக்கு நார்மல் டோன்லேயே இல்லைங்க. சம்மர் முடிஞ்சோடனே நல்லா ஸ்கின்ல ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நாள் தான் வெளியே போயிட்டு வந்தேன். இப்போ பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஸோ சரும பாதுகாப்பிற்கு என்ன பாடியை டீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகளை நம்ம கட்டாயம் எடுத்துக்கலாம். சம்மர்லேயே கிடைக்கக்கூடிய சில வகையான பழ வகைகள் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸ்கின்னும் ட்ரை ஆகல் பகுதியில் நமக்கு கழிவுகள் இருந்தாலும் அது வெளியேறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சருமம் நிறைய பேருக்கு ட்ரை ஆகும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கையை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ட்ரையாக சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. கருமை நிறத்தில் ஸ்கின் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரைனஸில் எனக்கு அடிக்கடி அரிப்பும் ஏற்படுது. இதில் ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா இன்னும் எரிச்சலும் ஏற்படுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பாடி ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ எண்ணெய் சத்து அப்படின்னு சொல்லும்போது சீட்ஸு விதைகள்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கோடை காலத்தில் சரும பாதுகாப்பு. ஏன்னா சருமத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வியர்வை வர ஆரம்பிச்சிரும். ஸ்கின் வந்து எனக்கு நார்மல் டோன்லேயே இல்லைங்க. சம்மர் முடிஞ்சோடனே நல்லா ஸ்கின்ல ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நாள் தான் வெளியே போயிட்டு வந்தேன். இப்போ பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஸோ சரும பாதுகாப்பிற்கு என்னங்க பண்ணலாம்? முதல்ல நம்ம உடல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நீர்த்துவம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி. உடல் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஸ்கின்னும் நமக்கு ட்ரை ஆகிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் நம்ம சரியாக தண்ணீர் குடிக்க மாட்டோம். அவ்வளோவா நமக்கு வந்து வேர்வையும் இருக்காது, உடல் வெப்பமும் ஆகாது. அதுக்கு ஆப்போசிட்டாக கோடை காலத்தில் நம்ம சருமத்தை பாதுகாக்க பாடியை எப்பவுமே ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியான அளவுக்கு குறைந்தது 2லிருந்து 3 லிட்டர் 4 லிட்டர், அதாவது பெண்களாக இருக்கும்போது குறைஞ்சது 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கிறது அவசியம். ஏன்னா நிறைய பேர் தண்ணீரே குடிக்கிறது கிடையாது. கோடை காலத்தில் நம்ம வந்து ஏசி அறைகளை உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா தண்ணீர் அதிகமாக தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ பாடி இன்னும் அதிகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை டீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகளை நம்ம கட்டாயம் எடுத்துக்கலாம். சம்மர்லேயே கிடைக்கக்கூடிய சில வகையான பழ வகைகள் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸ்கின்னும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு முலாம்பழம். ஸோ எப்பவுமே நமக்கு நல்ல இனிப்பான நீர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடியது நாட்டு முலாம்பழமாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அதை எடுத்துக்கும் பொழுதும் நம்ம சருமம் ரொம்ப ட்ரை ஆகாமல் இதை நமக்கு பாதுகாக்குது. அடுத்ததாக வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எடுக்கிறது தான். நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் சருமம் வந்து நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கும் அடிக்கடி வியர்வை வராமல் இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் வெள்ளரிக்காயும் வெள்ளரி பழமும் எடுத்துக்கலாம். அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச தர்பூசணிங்க. ஸோ தர்பூசணி எடுக்கும்பொழுது உடல் குழு குழுன்னு இருக்கும். குடல் பகுதியில் நமக்கு கழிவுகள் இருந்தாலும் அது வெளியேறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சருமம் நிறைய பேருக்கு ட்ரை ஆகும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கையை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ட்ரையாக சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. கருமை நிறத்தில் ஸ்கின் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரைனஸில் அடிக்கடி அரிப்பும் ஏற்படுது. இதில் ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா இன்னும் எரிச்சலும் ஏற்படுதுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே தவிர்க்க ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் சரும பாதுகாப்பிற்கு நம்ம என்ன பண்ணலாம்? கட்டாயமாக 2 முறை வாரத்துக்கு இல்லைன்னா ஒரு முறையாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லதுங்க. எண்ணெய் குளியல் அதாவது நல்லெண்ணெயில் கொஞ்சமாக ஒரு 5-6 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அந்த நல்லெண்ணெயை நீங்கள் தலைக்கு குளிக்க பயன்படுத்தலாம். நல்லெண்ணெயை நீங்கள் தலைக்கு குளிக்க பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும், சருமம் பாதுகாக்கப்படும். ரொம்ப வந்து ட்ரைனஸ் ஆகாது. நிறைய பேருக்கு ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சுனாவே என்ன ஆகும், நம்ம என்ன நினைப்போம், சரிங்க வேற ஏதாவது அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம், பவுடர் ஏதாவது அப்ளை பண்ணுவோம், சரியாயிடும். இன்னும் அது ட்ரையாக தான் ஆகும். அப்போது ஆயில் பாத் எடுக்கும்பொழுது தான் உடல் உஷ்ணமாகாமலும் உங்கள் சருமமும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் பாத் ரொம்ப முக்கியங்க. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக விட்டமின் சி நிறைந்த
பழங்கள் எடுத்துக்கோங்க. உணவுகள் எடுக்கும்பொழுது சருமம் நமக்கு பாதுகாக்கப்படுது. விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை ரொம்ப முக்கியம். நேச்சுரலாவே நம்ம சம்மர் டைம்ல லெமன் எல்லாமே சேர்த்துப்போம். லெமன், ஆரஞ்சு நம்ம எடுக்கிறது, பெர்ரீஸ் எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளாக் கிரேப்ஸ், இது வந்து உலர் திராட்சையா இருக்கும்பொழுதும் நீங்க ஊற வச்சு காலையில இதை நல்லா பிசைஞ்சு இதை நீங்க காலையிலே குடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு திராட்சை கிடைக்குதுன்னா அதையும் நீங்க ஜூஸா போட்டோ இல்லை அந்த பழச்சாறாகவோ நீங்க பருகும் பொழுது நம்ம பாடியில ஸ்கின்னுக்கு இந்த விட்டமின் சி இருக்கக்கூடியது இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். நெல்லிக்காயும் இதை நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ நெல்லிக்காய் எடுக்கும் பொழுதும் உடல்ல அந்த நீர்த்துவம் சருமத்திற்கு ரொம்ப ட்ரைனஸ் இல்லாம இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு எண்ணெய் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்கு சீட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். என்னென்ன விதைகள் நம்ம எடுக்கலாம்னா ஃப்ளாக் சீட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பூசணி விதை, வெள்ளரி விதை, இது எல்லாமே நீங்க எடுத்துகிட்டே வரலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ இது டெய்லியுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபேட் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அது வந்து குட் கொலஸ்ட்ரால், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. சம்மர் டைமில் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு கட்டாயமாக 2 வேளை குளியல் எடுத்துக்கோங்க. அதிகமாக சோப் யூஸ் பண்ண வேண்டாம். குளியல் பொடி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. குளியல் பொடி பயன்படுத்தி நீங்கள் குளிக்கும்போது சருமம் அதிகமாக ட்ரை ஆகாமல் இருக்கும், உலராமல் இருக்கும், சருமத்தில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். இதுவே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இரவு நீங்கள் தூங்க போகும்போது ஃபேஸில் தைலங்கள், குங்குமாதி தைலம் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அருகன் தைலம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளியல் எடுக்கும்பொழுது அதிகமான ஒரு வியர்வை இல்லாமலோ, நிறைய பேருக்கு இந்த வியர்வையினால ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், அதுக்குமே இந்த நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாதாம் பிசின் பயன்படுத்தலாம். டெய்லி காலையில் கொஞ்சம் பாதாம் பிசின் எடுக்கும்போதும் சருமம் நமக்கு பொலிவு அதிகமாக தான் இருக்குமே தவிர டல் ஆகாது. டல் ஸ்கின் ஆகிடுச்சே, சம்மர் வந்துச்சே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ சருமத்தை பாதுகாக்க இது எல்லாம் எடுத்துக்கோங்க. இதனோட சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அருகன் கிழங்கு குடிநீர், இது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் குடிக்கலாங்க. ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அருகம்புல் குடிநீரை நீங்கள் குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ரத்தம் உங்களுக்கு சுத்தமாகிறதுக்கும், அதே மாதிரி பித்ததோடும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த அருகன் கிழங்கு குடிநீரை குடிக்கலாம். ஸோ சருமம் பாதுகாப்பிற்கு இந்த கோடை காலத்தில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.